தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரவோடிதல்ல, பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரவோடி அல்ல, பேசும் தெய்வம் நீ.
இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக பேசும் தெய்வம் நீர் என்கிற தலைப்பிலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த உலகிலே ஒவ்வொரு மனிதர்களிடமும் பேசுவது ஒவ்வொரு விதமாகத்தான் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். தொடக்க நூல் புஸ்தகத்தை எல்லாம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஆதி பெற்றோர்களை அந்த ஏதேன் தோட்டத்திலே மாலை வேளையிலே தென்றல் வீசுகின்ற அந்த வேளையிலே தான் அந்த ஆதி பெற்றோர்களோடு கூட ஆண்டவர் ஆகிய இறைவன் பேசினார். அவ்வாறு தான் ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் ஒரு நண்பனைப் போல அவர் பேசினார். ஏனோக்கோடு கூட ஆண்டவர் நடந்து கொண்டே சென்று பேசிக்கொண்டே சென்றார் என்று நாம் விவிலியத்திலே பார்க்கலாம். நோவாவோடும் பேசின ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறார். உங்களோடு கூட அவர் உறவாட ஆசைப்படுகிறார். இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் என்னோடு கூட பேசுவாரா, ஆண்டவர் என்னோடு கூட உறவாடுவாரா, நான் அவரோடு கூட பேச முடியுமா என்று கூட நீங்கள் கேள்வி கணைகளை நீங்கள் எழுப்பலாம். பிரியமானவர்களே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 1-2 உள்ள வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நாம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியிருக்கிறார் என்று. இன்றைக்கு நாம் நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் ஆண்டவர் இப்படி தான் பேசுவார், அப்படி தான் பேசுவார் என்று நம்மளுடைய குறுகிய எண்ணத்தோடு நாம் ஆண்டவரையே நாம் கேள்விக்கணைகள் கேட்கக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பேசுகிற விதமே வித்தியாசமானதுதான். அன்றைக்கு சாமுவேலோடு கூட ஆண்டவர் பேசினார். சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அவர் எவ்வாறு பேசுகிறார் என்பதை தான் விவிலியத்தினுடைய அடிப்படையிலே நாம் இந்த வேளையிலே நாம் தியானிக்கப் போகிறோம். விவிலியத்தின் அடிப்படையிலே இதை நாம் பார்க்க போகிறோம். 2 அரசர்கள் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், இஸ்ரவேலுக்கும் மோவாபியருக்கும் இடையே ஒரு போர் வர ஆரம்பிக்கிறது. அப்பொழுது இஸ்ரவேலினுடைய அரசனாய் இருக்கக்கூடிய இந்த யோராம் என்ன செய்கிறார் என்றால், மோவாபுக்கு எதிராக போர் தொடுக்க அவர் செல்கிறார். அப்போ போர் தொடுக்க செல்கின்ற பொழுது 2 அரசர்களை அவர் அழைக்கிறார். என்னோடு கூட நீங்களும் போருக்கு வாருங்கள் என்று சொல்லி யூதாவினுடைய அரசனையும் ஏதோமினுடைய மன்னனையும் அழைத்து கொண்டு அவர் போருக்கு சென்று கொண்டிருக்கிறார். இப்படி அவர் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது வழியிலே படைவீரர்களோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போகிறது. இந்த சூழ்நிலையிலே இஸ்ரவேலுடைய அரசன் யோராம் சொல்லுகிறார், ஐயோ, நம்ம இந்த இடத்திலே ஆண்டவரினை அழைத்து வந்து மோவாபுகளுடைய கையிலே எங்களை கொடுக்க போகிறாரா என்று அவர் புலம்பிக் கொண்டு இருக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது என்றால், யோசாபாத் என்கிற அரசன் சொல்லுகிறார், இதோ ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய இறைவாக்கினர் யாராவது இங்கு இருக்கிறார்களா என்று அவர் கேட்கிறார். பாருங்க, அப்ப இறைவாக்கினரை குறித்து யோசாபாத் சொல்கிறார், ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய இறைவாக்கினர் யாரும் இங்கு இருக்கிறார்களா என்று கேட்கின்ற பொழுது ஒரு பணியாளன் சொல்லுகிறான், சாபாட்டினுடைய மகன் எலிசா இங்கு இருக்கிறார், ஏனென்றால் இவர் எலியாவிற்கு கை கழுவும் பொழுது தண்ணீரை ஊற்றி கொடுத்தவர் என்று சொல்கிறார். அப்படி என்றால் நாம் மூவரும் சேர்ந்து அவரை போய் சந்திக்க போகலாம் என்று சந்திக்க போகின்ற பொழுதுதான் இந்த மூவரையும் பார்த்து எலிசா கடினமான வார்த்தைகளை அவர் பேசுகிறார். கடினமான வார்த்தைகளை பேசினாலும் அவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், அவர்களுக்கு ஒரு சிறிய கட்டளையை, சிறிய ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஒரு பாணனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி 2 அரசராகமும் 3வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 15-16 உள்ள திருவசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, ஒரு பாணன் ஒருவன் வந்து யாழ் இசைக்கவே ஆண்டவருடைய ஆற்றல் எலிசாவின் மேல் இறங்கியது. அப்பொழுது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் என்று சொல்லி அவர் இறைவாக்கு உரைக்கலானார். பிரியமானவர்களே, யாவே இறைவன் எலிசாவிடம் எப்படி பேசினார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த பாணன் யாழ் இசைக்கின்ற பொழுதுதான் எலிசா இறைவாக்கினரோடு ஆண்டவர் பேசினார். அவர் பேசுகிற விதங்கள் பல நிலைகளிலே இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இப்படிதான் பேசுவார் அல்லது இப்படிதான் பேசுவார் என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் பல நிலைகளில் அவருடைய படைப்புகளின் வழியாக பல காரியங்களை அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் கடவுள் பேசக்கூடிய வழிகள் மனிதர்களிடத்திலே பல விதங்களிலே இருக்கின்றன. அந்த பல விதங்களிலே இருக்கின்றது. முதல் வழிகள் என்ன வழிகள் என்றால், படைப்பு அனைத்தும் அவருடையது. அவருடைய படைப்பின் வழியாகவும் இயற்கையின் வழியாகவும் தான் கடவுள் முதலிலே மனிதரோடு கூட பேச விரும்புகிறார். அவருடைய படைப்பின் வழியாக, இயற்கையின் வழியாக ஆண்டவர் பேச விரும்புகிறார்.
புனித பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பிரியமானவர்களே. அவரை பார்த்தீர்கள் என்றால் சூரியனிடத்திலே, சந்திரனிடத்திலே, மிருகங்களிடத்திலே பார்க்கும் பொழுதெல்லாம் கடவுளுடைய படைப்புகளை நினைத்து ஆண்டவரை புகழ்வது மட்டுமல்ல, அவர்களோடு கூட அவர் பேசுவதை நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் இறைவன் இவைகளெல்லாம் படைத்திருக்கிறார். இந்த படைத்திருக்கிற இறைவனோடு, அந்த இறைவனுடைய தெய்வீக பிரசன்னத்தோடு தான் உறவாடுகிறோம் என்கிற எண்ணத்திலே புனித பிரான்சிஸ் அசிசியார் இருந்தார். இப்படிதான் அவர்களையெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிப்பார்? கடவுளுடைய படைப்புகளை எல்லாம் அழைத்து இறைவனை புகழ வாருங்கள் என்று சொல்லி அவர் அழைப்பார். என் அன்புக்குரியவர்களே, 28 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சுமார் 28 வயது என்று இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்பொழுது குமுளி என்கிற ஒரு தியான இல்லத்திற்கு நான் வருடாந்திரம் ஒரு தியானம் செல்வது வழக்கம். எங்கேயாவது ஒரு தியானத்திற்கு என்னுடைய ஆன்மாவை பரிசோதித்து ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாக வாழ நான் ஒரு தியானத்திற்கு செல்வதுண்டு. அப்படி குமுளி என்கிற ஒரு தியான இல்லத்திலே நான் சென்று தியானம் பங்கேற்க நான் சென்றேன். அந்த பங்கேற்று சென்ற பொழுது அந்த 2-3 நாள்கள் எல்லாம் முடிந்த பிறகு எனக்கு சரீரத்திலே பார்த்தீர்கள் என்றால் சில உணவுகளை சாப்பிட்டால் அலர்ஜி மாறி என்னுடைய சரீரத்திலே வந்துவிட ஆரம்பிக்கும். அப்பொழுது நான் பயந்து சாப்பிடுவேன். ஆனால் அன்றைய தினத்திலே அங்கே இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் மிக அருமையான ஒரு வகுப்புகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அந்த வகுப்பில் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய சரீரத்திலே எந்த உணவுகள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, உங்களுடைய சரீரத்திலே எந்த வகையான வாசன திரவியங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அதனால் உங்களுக்கு ஒவ்வாமை அல்லது அலர்ஜியை போல உங்களுடைய சரீரத்தில் இருக்குமையானால் கடவுள் படைத்த அத்தனை பொருட்களையும் நீங்கள் அன்பு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். எதெல்லாம் நீங்கள் வேண்டாம் வேண்டாம் என்று நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆண்டவருடைய படைப்பு இது, இந்த படைப்பை நான் அன்பு செய்கிறேன், இந்த படைப்பை நான் நேசிக்கிறேன், இது என்னுடைய சரீரத்துக்கு ஏற்றவையாய் மாறுகிறது, ஆண்டவர் இதை எனக்கு ஏற்றவையாய் மாற்றி தருகிறார், எனக்கு எந்த வியாதி பலவீன நோய்களும் அலர்ஜி நோய்களும் வரப்போவதில்லை, ஒவ்வாமை வரப்போவதில்லை என்று சொல்லி உங்கள் உள்ளத்திலே நம்பிக்கையோடு விசுவாசித்து எந்த பொருள்களால் அலர்ஜி வருகிறதோ அதை நினைத்து இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து அன்பு செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது, அப்பொழுது என்னுடைய உடலிலே நான் சாப்பிடக்கூடிய சில உணவுகளினாலே ஒவ்வாமை ஏற்படுகின்ற பொழுது அதையெல்லாம் நான் இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்து அந்த பொருட்களை எல்லாம் கண்முன்னே கொண்டு வந்து அவற்றை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லி நான் ஆண்டவரிடம் சமர்ப்பித்து அந்த இறைவனோடு அவர் படைத்த பொருட்களோடு நான் பேச ஆரம்பிக்கிற போது என்ன நடந்தது தெரியுமா பிரியமானவர்களே? என்றைக்கு அந்த அலர்ஜி வியாதி போனது தெரியுமா? 28 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த அலர்ஜி வியாதியை ஆண்டவர் குணமாக்கினார். ஏனென்றால் இயற்கையின் வழியாகவும் அவருடைய படைப்பின் வழியாகவும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட அவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அதை நம்மால் இன்றைக்கு கண்டு உணர முடிவது கிடையாது. புனித பிரான்சிஸ் அசிசியார் பார்த்தீர்கள் என்றால் தன்னுடைய துறவற மடங்களிலே தோட்டத்தினுடைய ஒரு பகுதியை அவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்கள் என்றால் காட்டு மலர்களும் புற்புண்டுகளும் வளர்வதற்கு ஏதுவாகும்படி அதை வளர்க்கும்படி அவர் கேட்டுக்கொள்கிறார். இப்படி கேட்டுக்கொண்டு என்ன செய்ய ஆரம்பிக்கிறார் என்றால் ஒவ்வொரு நாளும் இறைவனை நோக்கி இந்த இயற்கையோடு கூட அவர் பேசுகிற பழக்கம் புனித பிரான்சிஸ் அசிசியாருக்கு இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கடவுள் என்னோடு இப்படிதான் பேசுவார் என்று இல்லை. அவருடைய படைப்பை அனைத்தின் வழியாக இயற்கையின் வழியாகவும் கடவுள் நம்மை நேசிக்கிறார். இயற்கையின் வழியாகவும் நம்மோடு கூட அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். சாலமோன் ஞானத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 11வது அதிகாரம் 24 உள்ள இறை வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, படைப்புகள் அனைத்தின் மீதும் நீர் அன்பு கூறுகின்றீர், நீர் படைத்த எதையும் நீர் வெறுப்பதில்லை, ஏனெனில் நீர் எதையாவது வெறுத்திருந்தால் அதை படைத்திருக்கவே மாட்டீர். ஆண்டவர் எதையாவது வெறுத்திருந்தார்னா கண்டிப்பா அதை படைத்திருக்க மாட்டார். ஆனால் படைப்பு அனைத்தையும் அவர் நேசித்தார், அன்பு செய்தார். அந்த படைப்புகளின் வழியாகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, இயேசு சீடர்களிடம் பேசும்பொழுதெல்லாம் அந்த படைப்பினுடைய ஓமைகள் இயற்கைகளை வைத்துதான் அவர்களோடு ஓமைகளோடு கூட பேசுகிறார். லூக்கா 12வது அதிகாரத்திலே 6 உள்ள வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா, எனினும் அவற்றில் ஒன்றை கூட கடவுள் மறப்பதில்லை என்று சொல்கிறார். அப்ப பாருங்க, சிட்டுக்குருவியை நினைவில் வைத்து அவர் படைத்த படைப்பின் பொருள்களோடும் கூட அவர் பேசுகிறதை நாம் விவிலியத்திலே பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 31 இருந்து 32 உள்ள வசனங்களிலே கடுகு விதையினுடைய ஓமையை பற்றி ஆண்டவர் இயேசு பேசுகின்ற பொழுது, ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைக்கிறார். அவ்விதை எல்லா விதைகளை விட சிறியது, ஆனால் அது வளரும் பொழுது மற்ற எல்லா செடிகளை
மலைகளை விட பெரியதாகவும் வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும், விண்ணரசு கடுகு விதைக்கு ஒப்பாகும் என்று சொல்லி கடுகு விதையை குறித்து, ஒரு சிறிய கடுகு விதையை குறித்து ஆண்டவர் அவருடைய படைப்பை குறித்து அந்த சீடர்களுக்கு எடுத்து வேம்புகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிற இறைவன் எப்படி பேச விரும்புகிறார் என்றால், இயற்கையோடும் கூட அவர் படைத்த படைப்பின் பொருள்களோடும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட அவர் பேச விரும்புகிறார். நீங்கள் விவிலியத்தை நீங்கள் எடுத்து தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இயேசுவும் சீடர்களும் படகிலே ஏறி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் படகிலே ஏறி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு அந்த படகிலே அயர்ந்து தூங்கி விடுகிறார். அப்பொழுது படகிலே மிகப்பெரிய கொடும் காற்று வீச ஆரம்பிக்கிறது, அந்த கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது, படகின் மேலாக அது எழும்ப ஆரம்பிக்கின்ற பொழுது சீடர்கள் பயந்து கொண்டு இயேசுவை எழுப்புகிறார்கள். ஆண்டவரே, இயேசுவே, நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு அக்கறை இல்லையா என்று சொல்லி எழுப்புகிறார்கள். இந்த சூழ்நிலையில தான் பிரியமானவர்களை, இயேசு அந்த காற்றையும் கடலையும் அவர் என்ன செய்ய ஆரம்பித்தார்? அதட்ட ஆரம்பித்தார். நீங்கள் விவிலியத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 27 உள்ள வசனத்திலே மக்கள் எல்லோரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று, இவர் எத்தகையரோ என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். கடவுள் இயற்கையின் வழியாகவும் பேசுபவர் மட்டுமல்ல, அந்த இயற்கையை நாம் நேசிக்கின்ற பொழுது அதன் வழியாகவும் நம்மோடு கூட அவர் பேசுகிற இறைவனாக அவர் இருக்கிறார். அதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்ப வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் இயற்கையை நேசியுங்கள். உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளோடு கூட ஆண்டவருடைய எவ்வளவு அழகாய் படைத்திருக்கிறார் என்று அவருடைய படைப்பை நினைத்து மகிழ்ச்சியோடு கூட அதை நினைத்து ஆண்டவருக்கு புகழ்ச்சி பலிகளை புனித பிரான்சிஸ் அசிசியாரை போல நீங்கள் செலுத்த செலுத்த அவருடைய படைப்பை நினைத்து நீங்கள் மகிழ மகிழ ஆண்டவருடைய உள்ள மகிழ்வது மட்டுமல்ல, ஆண்டவர் உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இரண்டாவது நாம் பார்க்கலாம், படைப்பின் வழியாக இயற்கையின் வழியாக பேசின இறைவன் இரண்டாவது இறை வார்த்தையின் வழியாக நம்மோடு கூட அவர் பேச விரும்புகிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஜெபத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரோடு நம்ம உறவாடி கொண்டு இருக்கிறோம். அந்த உறவாடி கொண்டு இருக்கிற நாம் ஆண்டவரோடு நாம் உறவாடி கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இறை வார்த்தைகளின் வழியாக பேச விரும்புகிறார் என்பதை முதலிலே நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கள் என்றால் இறை வார்த்தைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக நற்செய்தியாளர்களும் போதகர்களும் கூட போதிக்கிறவர்களும் கூட இன்னைக்கு பல கதைகளை புனைக்கதைகளை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்களே ஒழிய, கைகளில் விவிலியத்தை வைத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆணித்தரமாய் சொல்லக்கூடியவர்களை இன்றைக்கு பார்ப்பது மிக கடினமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? என் மகனே மகளே, நான் உன்னோடு கூட வார்த்தை வடிவிலே வந்த நான், மனு உருவான நான், வார்த்தையின் வடிவிலே உன்னோடு கூட நான் பேச விரும்புகிறேன், உன்னோடு கூட நான் தங்க விரும்புகிறேன், உன்னோடு கூட நான் உறவாட விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். நீங்க பார்க்கலாம், இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் மோய்சன் வழியாக அவர் பேசுகிறார். அப்படி அவர் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இணைச்சட்ட புஸ்தகம் 11வது அதிகாரம் 18 இருந்து 20 உள்ள வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, என் வார்த்தைகளை உங்கள் நெஞ்சிலும் நினைவிலும் நிறுத்துங்கள், அவற்றை உங்கள் கைகளில் அடையாளமாக கட்டிக்கொள்ளுங்கள், உங்கள் கண்களுக்கிடையே அவை அடையாள பட்டமாக இருக்கட்டும், அவற்றை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுதும் பயணம் செய்யும் பொழுதும் படுக்கும் பொழுதும் எழும் பொழுதும் அவற்றை பேசுங்கள், உங்கள் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவு வாயில்களிலும் இவற்றை பற்றி எழுதுங்கள் என்று சொல்கிறார். எத்தனை வீட்டிலங்க கடவுளுடைய வார்த்தை வீட்டில வசனமாக இல்லங்களில் இருக்கப்பட்டிருக்குதுங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களிடம் இதை சொன்னாரு, என்னுடைய வார்த்தைகளை சட்டங்களை நீங்க கடைபிடிங்க, இதை எழுதி வைங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் அதை நம்ம கடைபிடித்து வைத்துக் கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ இடங்களுக்கு விடுதலை தேவை என்று ஓடிக்கொண்டு இருக்கிறோமே. ஆனால் என்னுடைய வீட்டிலே ஆண்டவர் என்னோடு கூட அனுதினமும் பேசக்கூடிய அவருடைய வார்த்தையை இன்றைக்கு என்னுடைய இல்லத்தில் நான் எழுதி வைத்திருக்கிறேனா? வசனத்தை என்னுடைய இல்லத்திலே தான் நான் மாட்டி வைத்திருக்கிறேனா? எத்தனை பேருங்க இன்னைக்கு குடும்ப ஜபங்கள் இல்லை, இன்னைக்கு குடும்ப ஜபமாட சொல்லும் பொழுது விவிலியத்தை எடுத்து வாசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறோம். அல்லது எத்தனை பேர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, எத்தனை பேருடைய இல்லங்களிலே விவிலியங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றன. குடும்பத்தில் 6 பேர் இருப்பாங்க, ஒரே ஒரு விவிலியத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. 6 பேருக்கு 6 விவிலியம் இருக்க வேண்டாமா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாரே. ஒரே உடையை எடுத்து 6 பேர் நம்ம உடுத்திக் கொள்ள முடியுமா?
அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தை மேல நம்ம தாகம் கொள்ளணும். எங்க வீட்டில் 6 பேர் இருக்கிறாங்க, சிறு பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கும் நான் என்ன செய்ய வாங்கணும்? ஆண்டவருடைய வார்த்தையை, நான் விவிலியத்தை அந்த பிள்ளைகளுக்கு நான் வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் வார்த்தையின் வழியாக நம்மோடு கூட அவர் பேச விரும்புகிறார். எத்தனை பேருங்க இன்னைக்கு நான் சொல்றேன் உங்கள்கிட்ட, இன்னைக்கு நம்ம எல்லாரும் பைபிள் படிக்கிறோம், ஜெபக்கூட்டத்துக்கு போறோம், ஆலயத்துக்கு போறோம். எத்தனை பேர் முழு விவிலியத்தை படித்தவர்கள் உண்டுங்க? முழு விவிலியத்தை படிக்காதவர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? அதனுடைய அர்த்தங்கள் தெரியாம, கடவுள் பேசுகிற விதத்தை புரிந்து கொள்ளாமல் இன்னைக்கு நகைச்சுவையோடு பேசக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருந்து கொண்டு இருக்கிறாங்க? இயேசு இப்படியெல்லாம் பேசினாரா? அப்ப அவர் வார்த்தையின் வழியா நம்மோடு கூட அவர் பேச விரும்புகிறார். அப்ப வார்த்தையின் வழியாய் பேச விரும்புகிற இறைவன் நம்மோடு உறவாட வேண்டும் என்றால் இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க கூடியவனாய் நான் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் ஒருவருக்கு ஒரு விவிலியம் என்கிற எண்ணத்தை என் குடும்பத்திற்கு நான் கொண்டு வர ஆரம்பிக்கின்ற பொழுது, அந்த விவிலியத்தை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது, என் துன்ப நேரத்தில், என் வேதனை நேரத்தில், என் கஷ்டத்தின் நேரத்தில், என் மகிழ்ச்சியின் நேரத்தில் அந்த விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது அது சில நேரத்தில் என்னை கண்டித்து உணர்த்தும், சில நேரத்தில் எனக்கு ஆறுதலை தரும், சில நேரத்தில் நான் வேதனையோடு இருக்கின்ற பொழுது என்னுடைய மனக்காயங்களை ஆற்றக்கூடிய வார்த்தைகளாய் ஆண்டவர் இந்த இறை வார்த்தையின் வழியாக, விவிலியத்தின் வழியாக நம்மோடு கூட அவர் பேசுவார். இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் இதெல்லாம் நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம்? யோவான் 15வது அதிகாரம் 7 உள்ள வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரே, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும்ன்றாரு. அப்ப நான் விரும்பினது கிடைக்கணும்னா கடவுள் பேசுறதை நான் கேட்கணும் இல்லையா? நான் பேசுறத கடவுள் கேட்கிறாரு, கடவுள் பேசுறதை நான் கேட்கணும் இல்லையா? விவிலியத்தில் அத்தனை ஆசீர்வாதங்களை புதைத்து வைத்திருக்கிறாரு, மறைபொருள்களை வைத்திருக்கிறாரு, அவ்வளவு ரகசியங்களை அவர் வைத்திருக்கிறாரு, அத்தனை ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதங்களை நான் எப்ப நான் தோண்டி புதையலாய் நான் எடுத்து என் குடும்பத்திற்கு ஒரு ஆனந்தமாய் நான் கொண்டு வர போகிறேன். அப்ப இறை வார்த்தையின் வழியாக கடவுள் என்னோடு கூட பேச விரும்புகிறார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். உங்கள் ஏழில் துன்பம் வருதா, பிரச்சனை வருதா? எந்த குடும்பத்திலங்க துன்பம் இல்லை, எந்த குடும்பத்திலங்க பிரச்சனை கிடையாது? யோசனை பண்ணி பாருங்க. பல விதத்திலே, பல நிலைகளிலே துன்பங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒருவேளை உடன் பிறந்தவர்களால் வரலாம், இல்லை ஊழியர் செய்கிறவங்களாக இருக்கலாம், உடன் ஊழியர்களால் இருக்கலாம், கூட இருக்கிறவங்களால பிரச்சனை வரலாம், தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களால பிரச்சனை வரலாம். அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவர் என்னோடு பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர் பேசின அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை, விவிலியத்தை நான் என்னுடைய கரங்களிலே எடுத்து நான் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார். அதனால தான் திருப்பாடல் ஆசிரியர் தாவீது 119:50 சொல்லுகிறார், என் துன்பத்திலும் வாக்கு எனக்கு ஆறுதலாக இருக்கின்றது, ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கிறது. எனக்கு வாழ்வளிக்கிறது. உங்களுக்கு வாழ்வளிக்க ஆண்டவர் இயேசு விரும்புகிறாருங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, கஷ்டத்தில் என்னால் ஜெபமே பண்ண முடியலங்க, கஷ்டத்தில் எங்கெங்க பைபிள் படிக்க முடியுது அப்படின்னு சொல்லி கொண்டு இருப்பாங்க. பிரியமானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் திருப்பாடல்கள் 119, 165 உள்ள வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, உமது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல்வாழ்வு மிகுதியாய் உண்டு, எதுவும் அவர்களை நிலைகுலைய செய்யாது. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் ஆடி போயிடுறீங்களே, என்ன செய்கிறது ஏது செய்கிறது என்று தெரியாமல் நீங்கள் நிலைகுலைந்து போய் விடுகிறீங்களே, அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீங்களே, அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய திருச்சட்ட இறைவார்த்தையை நீங்க நேசிக்கணும், நீங்க விரும்பணும், அதை படிக்கணும், அதை உள்வாங்கணும், அதை அசை போடணுங்க. எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயில என் வார்த்தையை நான் வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. அதை அசை போடுன்றாரு, அதை சாப்பிடுன்றாரு. இன்னைக்கு எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடலுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோமே, என்னுடைய ஆன்மாக்கு தேவையான உயிருள்ள வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேனா? அந்த வசனம் என்னுடைய எலும்புகளுக்கு, மச்சைகளுக்கு பலம் தரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கிறதா? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப ஆண்டவர் எப்படி பேசுவார் தெரியுமா? அவருடைய வார்த்தையின் வழியாய், இறை வார்த்தையின் வழியாய், வசனத்தின் வழியாய் அவர் நம்மோடு கூட என்ன செய்ய ஆரம்பிப்பார்? பேச ஆரம்பிப்பார். மூன்றாவது நம்ம பார்க்கலாம், ஆண்டவர் எப்படி பேசுவார் என்றால் கனவின் வழியாக, காட்சியின் வழியாக கடவுள் நம்மோடு கூட பேசுவாருங்க. இன்னைக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கனவு காண்டுவாங்க, கனவு காண்டுட்டு அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாது. சில கனவுகள் துயரத்தின் நிமித்தமாக அது வரும், ஒரு சில கனவுகள் அவர்கள் பயந்து போய் ஆழ் மனதில் பாதிக்கப்பட்டதினால் வரும்.
ஆனால் சில கனவுகள் ஆண்டவர் வெளிப்பாடுகளாய், காட்சிகளின் காரங்களாய் வருகிற காரியத்தை வெளிப்பாடுகளாய் அவர் கொடுக்கக்கூடிய கனவுகளும் காட்சிகளும் இன்றைக்கு யாருக்கு வரும்? ஜெபிக்கிறவர்களுக்கு, ஆண்டவரோடு இருக்கிறவர்களுக்கு, உறவாடுகிறவர்களுக்கு அது வர ஆரம்பிக்கும். ஏனென்றால் யோவேல் புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 28 உள்ள வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன், உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர், உங்கள் முதியர் கனவுகளையும் உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் காண்பார்கள். அப்ப முதியவர்கள் என்ன செய்வாங்க? கனவுகளையும் இளைஞர்கள் காட்சிகளையும் காண்பார்கள் என்று சொல்கிறார். அப்ப இந்த கனவின் வழியாக, காட்சிகளின் வழியாக கடவுள் நம்மோடு கூட என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? பேச ஆரம்பிக்கிறார். அப்ப கடவுள் என்னோட பேசணும்னா அவரை நான் என்ன செய்யணும்? என்னுடைய உள்ளத்துக்குள்ள நான் அனுமதிக்கணும். இரவில படுக்கின்ற பொழுது நான் அவரோடு கூட நான் ஜெபம் பண்ணணும், அவரோடு நான் உறவாடணும். ஆண்டவரே, இரவிலே நல்ல தூக்கத்தை கொடுக்கிறீர்களே, உறக்கத்தை கொடுக்கிறீர்களே, யோசேப்புக்கு கனவின் வழியாய் நீங்க பேசுனீங்களே, அதே போல ஆண்டவரே எனக்கு நீர் கனவின் வழியாய் நீர் பேசும் என்று சொல்லி படுத்து பாருங்களேன். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வருகிற காரியங்களை எல்லாம் தெளிவுபடுத்துவார். என்னுடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, ஜெப நேரத்திலே நான் வேண்டுவேன், சில காரியங்கள் காட்சியின் வழியாக வெளிப்படுத்துவார், சில காரியங்கள் பார்த்தீர்கள் என்றால் கனவின் வழியாக அது வெளிப்படுத்துவார். எதை அவர் வெளிப்படுத்துகிறாரோ அதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடைபெற்றது, நாடுகளில் நடைபெறுகிறதை நான் பார்க்கிறேன், ஊழியத்தில் நடைபெறுகிறதை நான் பார்க்கிறேன். அப்ப கனவின் வழியாய், காட்சியின் வழியாய் ஆண்டவர் பேசக்கூடிய இறைவனாய் இருக்கிறார். ஏனென்றால் பழைய ஏற்பாடு புஸ்தகத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சிறு வயதிலே இருந்தே கடவுள் யோசேப்போடு கனவின் வழியாக தான் அவர் பேசுறாரு. குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், வருங்காலத்தை பற்றிய நிகழ்வுகள், இவைகளெல்லாம் ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். அதனால தான் யோசேப்புக்கு பேரே என்னன்னா, கனவு காணக்கூடியவர் என்று பெயர் வைத்தார்கள், கனவின் மன்னன் என்று பெயர் வைத்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த கனவின் வழியாய் பேசுகிற இறைவன் பார்வோன் கனவு கண்ட பொழுது அந்த கனவுக்கு மட்டும் பதில் சொல்கிறவர்கள், அதுக்கு விளக்கக்கூடியவராயும் யோசேப்பை பயன்படுத்தினார். கனவு நமக்கு வருதுன்னா அந்த கனவுக்கு விளக்கத்தையும் அவர் சொல்லி கொடுத்துருவார். எப்படியாக ஆவிகளை பகுத்தறியக்கூடிய ஒரு வரம் என்று இருக்கிறதோ, அயல்மொழி கொடை இருக்கிறது, அந்த அயல்மொழியை வியாக்கணம் பண்ணுகிற ஒரு கொடை இருக்கிறது என்பதை நாம் தியானிக்கிறதை போல, ஒரு கனவு வருகிறது என்றால் அந்த கனவுக்குரிய விளக்கத்தையும் கடவுள் தருவார். அப்ப கனவின் வழியாகவும் ஆண்டவர் என்ன செய்யறார்? நம்மோடு கூட பேசுவார். அப்ப கனவின் வழியாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறாருன்னா நான் என்ன செய்யணும்? என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய எண்ணத்தை, என்னுடைய சிந்தனையை நான் ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கணும். யாக்கோபோடு கூட ஆண்டவர் கனவின் வழியாகத்தான் பேசினாருங்க. அப்போ அவர் ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவு எப்படின்னா, வானத்தையும் பூமியையும் இணைத்திருக்கிற ஒரு ஏணியை பார்க்கிறார். அந்த ஏணியில கீழிருந்து மேலே வரைக்கும் வானதூதர்கள் மேலே ஏறுவதையும் இறங்குவதையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், தொடக்க நூல் புஸ்தகம் 28வது அதிகாரம் 12-13 வசனங்களிலே, நிலத்தில் ஊன்றி இருந்த ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டு இருந்தது, இதில் கடவுளின் தூதுவர் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தனர். ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு, உன் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிபரமேற்கும் தந்தருளுவேன் என்று அவர் சொன்னார். இந்த கனவு காணும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த ஏணிக்கு மேலே இருந்து ஒரு உடன்படிக்கையை என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? இந்த யாக்கோபோடு கூட அவர் செய்ய ஆரம்பிக்கிறார், பேச ஆரம்பிக்கிறார். படுக்கின்ற பொழுது ஒரு ஜெபத்தோடு ஆண்டவரோடு இணைகின்ற ஒரு வாழ்வோடு நான் படுத்தேன் என்றால், ஆண்டவர் அனைத்து காரியங்களில் என்னோடு உடன் இருப்பதுமல்ல, என்னோடு கூட அவர் உடன்படிக்கை செய்கிற ஒரு இறைவனாகவும் அவர் மாற ஆரம்பிப்பார். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ண போறோம், ஆண்டவரை நோக்கி நம்ம மன்றாட போறோம், ஆண்டவரே என்னோடு கூட பேசும் என்று கேட்க போறோம். ஆண்டவர் நம்மை வழிநடத்த போகிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள், பேசும் ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. அன்றைக்கு இறைவாக்கினர்களோடு, முன்னோர்களோடு கூட, ஆண்டவரை அப்போஸ்தலர்களோடு கூட, உம்முடைய தாயோடு கூட, உம்முடைய வளர்ப்பு தந்தையோடு கூட பேசின நீர் எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி உம்மை அழைத்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே. இவர்களுடைய விண்ணப்பத்தையும் ஜபத்தையும் நீர் கேட்டருளும் ஆண்டவரே. நீர் பேசுகிற தெய்வம் அல்லவா? நீர் பேசாத ஒரு கல்லோ மரமோ இல்லை ஆண்டவரே. நீர் பேசுகிற தெய்வம் அல்லவா? இதோ இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்க விண்ணப்பங்கள், ஜபங்களை எல்லாம் தூபத்தை போல உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே. பிள்ளைகளுடைய அனைத்து விதமான துயரங்களையும் எடுத்து மாற்றுவது மட்டுமல்ல, இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர்களை எல்லாம் ஒரு தோற்பையிலே சேர்த்து வைத்திருக்கிற இறைவன் அல்லவா. இந்த ஜெபங்களுக்கு நீர் பதில் தரும்படியாய் இந்த நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எத்தனை முறை நான் ஆண்டவரை நோக்கி முறையிட்டேன், எத்தனை முறை நான் கதறி அழுதேன், என் ஜெபத்திற்கு பதில் இல்லையே என்று கதறி கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளோடு நீர் பேசி, நான் பேசுகிற இறைவன் என்பதை நீர் உறுதிப்படுத்தும்படியாய் இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தனைகள், கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் எல்லாம் மாறும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை ஆசீர்வாதத்தை, வரத்தை தரும்படியாய் இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்னைக்கு கனவின் வழியாக நீர் பேசினீரே, இயற்கையின் வழியாக நீர் பேசினீரே, இறைவாக்கினரின் வழியாக பேசினீரே, இறைவார்த்தையின் வழியாக பேசினீரே. அவ்விதமாக ஜெபிக்கின்ற வேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே நீர் பேசுகிற தெய்வமாக மெல்லிய குரலிலே ஆண்டவரை சாமுவேலோடு பேசினதைப் போல, ஆண்டவரை அபிரகாமோடு பேசினதைப் போல, ஏனோக்கோடு பேசினதைப் போல, நோவாவோடு பேசினதைப் போல ஆண்டவரை இவர்களோடு கூட நீர் பேசும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை விதைக்கிறோம் ஆண்டவரே. இன்றையிலிருந்து இந்த குடும்பங்கள் உம்மோடு உறவு கொள்ளுகின்ற குடும்பமாக, உம்மோடு பேசுகிற குடும்பமாக, ஜெபிக்கிற குடும்பமாக, இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற ஒரு குடும்பமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி ஹானி ரைமன், திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி மேரி கமலா சேசுராஜ், திருமதி ஹேமா சுரேஷ், திருமதி பன்னீர் நிர்மலா, திரு ஆரோக்கியராஜ், இந்த குடும்பத்தை அபரிதமாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சிகளின் வழியாக அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே, அநேக குடும்பங்கள் உலகம் முழுவதும் பார்த்த இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த உதவி செய்த இந்த குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களும் பெருக்கெடுத்து ஓடும்படியாக ஜெபிக்கிறோம். இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பேசும் தெய்வம் நீர், பேசாத